போச்சு, இனிமே ஆட்டிக்கிறா. எந்திரா அடி செருப்பால. முதலாளி பேர் சொல்லியா கூப்பிடுறேன். நானா கூப்பிடுறேன்? அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க, நான் கூப்பிட்டேன். அவன் கூப்பிடலாண்டா, என் தர்ம பத்தினி. நீ தண்ட சோறு, நீ வந்து என் பேரை சொல்லி இத பாரு, நீ கூப்பிடுங்க அம்மா சொல்லுவேன். இதுக்கெல்லாம் என் அம்மா கூப்பிடுறா. உட்காரா தமாஷ். நீ ஆச்சு. ஏன்பா இந்த அம்மாவை எங்க புடிச்ச? என்னது எங்க புடிச்சியா? குடிக்கிறதுக்காக என்ன ஆடா மாடா? என் அத்தை மவடா, என் பொண்டாட்டி. அத்தை மகளுக்கு நீங்க எங்க பயப்படணும்? அட அறிவு கட்டவனே, என் அத்தை விட்ட ரத்த வேர்வையில தான்டா நான் BA வாங்கினேன். அடே நான் போடுறேன் கருப்பு கோட்டு பேண்ட் ஷூ சட்டை மொத்தமா அவ துட்டுடா. அப்படியா? அது சரி. நமக்கு எங்க உள்நாட்டு விவகாரம் எல்லாம், வெளிநாட்டு விவகாரம் திங்க் பண்றதுக்கே நேரம் செய்யாரு. வெளிநாட்டு விவகாரமா? அமெரிக்கால இருக்கிறாரு ரீகனு, அவரு எனக்கு போன் பண்ணாரு. என்னது அமெரிக்கா ரீகன் உனக்கு போன் பண்ணாரா? எதுக்குடா? சமையல் வேலை செய்யுது. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் மாட்டேன்னுட்டேன். நீ ஆச்சு. நீ ரோஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ சீக்கிரம். என் நேரம்டா. என்னங்க என் புடவை கசகிட்டா, பாத்திரம் தேய்ச்சிட்டேன், மாவு ஆச்சிட்டேன், டிஃபன் செஞ்சுட்டா. கற்பையா கற்பையா, ஒரு வேலையும் செய்யாம எங்க சுத்திட்டு இருக்க? அட போமா, உங்க வீட்டுக்காரர் எல்லா வேலையும் செய்தாரு. அவர் ஒழுங்கா வேலை செய்தாரு. நான் ரோடு சுத்திட்டு வர்றேன். என்னது ரோண்டா? இவர் பெரிய போலீஸ்காரு. முதல்ல உண்ட நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளண்டா. அவனை ஒண்ணு சொல்லாதீங்க, அவன் நன்றி உள்ள வேலைக்காரன். அது நான் வந்து வெரி குட். பாருங்க, நேத்து நீங்க வச்சீங்களே பால் பாயசம் நல்லா இருந்துச்சு. வெரி குட். அந்த மாங்காய் பச்சடி நல்லாவே இருந்தது. வெரி குட். உனக்கு பிடிக்குமேன்னு, அதாவது உனக்கு பிடிக்குமேன்னு இன்னைக்கு நெத்திலையும் நெய் கத்திரிக்காயும் போட்டு மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு வச்சிருக்கேன். வெரி குட். இந்த கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு கார்பரேஷன் ஸ்கூலோட நிறுத்திருக்கான். இதுக்கு ஒரு BA. அடே அம்மா இருக்காளேன்னு பாக்குறேன், இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னதாண்டா எங்கடா போயிட்ட? அது இல்லைங்க, இந்த கத்திரிக்காய் கறிவேடு மொச்சக்கொட்டை போட்டு சூப் வச்சா நம்ம சூழல் லாய்க்கு பிடிக்கும். அத பத்தி சூயன் லாயா ஒரு 10 minutes அவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன்னு. அது வந்து அளப்பு கரப்பையா அளந்தது போதும் கோப்பா. சரி சரி, நேரமாத்தியே கோர்ட்டு கிளம்புங்க. ஆமா, நம்ம பையனை எங்க காணோம்? அவன் எங்க இருக்கிறானோ, என்ன வெம்ப விலைக்கு வாங்கிட்டு வரானோ. தாத்தா படம் எப்படி அக்கறை அடக்குப்பா. தாத்தா என் லைஃப்ல இப்படி ஒரு கவர்ச்சிகரமான படம் பார்த்ததே இல்ல. என் லைஃப விடுப்பா, என் லைஃப்ல இது மாதிரி படம் நான் பார்த்ததே இல்லப்பா. தாத்தா எங்க போறீங்க? என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு வரணும், அதுக்கு தான்ப்பா போறேன். எதுக்கு? அடுத்த ஷோ பார்க்கணும். அப்பப்பா, கிழவனுக்கே இப்படி இருந்தா இளமையான எனக்கு பரவாயில்ல, நாம சினிமா போலாமா? அபிராமி, பையன் மேல எந்த தப்பும் இல்ல. அவன் பார்த்த படத்துல அரசல் புறத்தலான ஒரு காட்சி. தியேட்டரை விட்டு வெளியே வந்தவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பொண்ணு தொட்டுட்டான், அவ்வளவுதான். இவன் கேட்ட அளவுக்கு படம் எடுத்திருக்கான் பாரு, அவன் மேலதான் தப்பு. அவனை எந்த செக்ஷன்ல புக் பண்றதுன்னு பாத்துட்டு சொல்லேண்டா. ஆமாமா, அப்பா சொல்றதான் கரெக்ட். அப்பாவியா இருந்த என்ன படுவாவி ஆக்குனதே அந்த பாழா போன சினிமா தாமா. செய்யறது செஞ்சுட்டு பேசுறியா? இதுக்கு இவரு நியாயம் வேற கேக்குறாரு. சும்மா நேத்து ஒரு படத்தை பார்த்தாரு, ஒரு பொண்ணை கைய புடிச்சு விட்டாரு. நாளைக்கு ஒரு பொண்ணை ஒரு தினசா பாப்பாரு, கண்ணாரம் பண்ணிக்கணும், வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துருவாரு. விஜய், என்ன கேட்காம அப்படி ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நின்ன உன்னையும் உங்க அப்பாவையும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு ஜாக்கிரதை. அபிராமி, பையனை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. அவன் என்ன மாதிரி ஏகப்பத்தினி விரதனா தான் நடப்பான், எதுவும் தப்பா நடக்காது. விஜய், நீ உடனே சாப்பிட்டு சாயங்காலம் எஸ்டேட்டுக்கு புறப்படுற. அங்க இருக்கிற கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு ஒரு வாரத்தில் திரும்பி வர. தெரிஞ்சுதா? என்ன யோசனை? புரிஞ்சுதா? பாத்தியாடா, இதுதான் என் வீடு. எப்படி இருக்கு? ரொம்ப பிரமாதமா இருக்குது. என்ன விலை கொடுத்தாலும் தகும்.
இதுதான் என் ஒய்ஃப். எப்படி? ரொம்ப பிரமாதமா இருக்கிறாங்க. என்ன விலை கொடுத்தாலும் இவன் எப்போ இப்படித்தான். அபி, நான் சொன்னேனே என் பால்ய ஸ்நேகித இவன் தான். இப்பதான் கொஞ்சம் பால்ட் ஆயிட்டான். பேரு சிந்துபாத், சொந்த ஊரு கன்னித்தீவு, அப்பா பேரு பூதலிங்கம். இப்ப இருக்கிறது வேதாள உலகம். இவனுக்கு ரொம்ப பிடிச்ச படம் பட்டணத்தில் பூதம். வணக்கங்க. நமஸ்காரம். அபி, என்ன அபிபிடிட்டு? அபிராமி, நேத்து சொன்னேனே என் ஃப்ரெண்டு முன்னாடி 3 தடவை என்ன 3 தடவை டீ போட்டு கூப்பிடுறேனே அது. சரி சரி. ஏண்டா, என்னமோ நீ ஒருத்தந்தான் ஆம்பளை, பொண்டாட்டி ஆட்டி படைக்கிறேன் பெருசா பீத்திக்கிட்டியே. என் பொண்டாட்டி நான் எப்படி ஆட்டி படைக்கிறேன் பாக்குறியா? ஆமா, என் ஃப்ரெண்டு வந்து எவ்வளவு நேரமாவது ஒரு காப்பி கூட குடுக்காம குத்துக்கல்லாட்ட நிக்கிறியடி. ஒன்னாச்சு. என்ன ஒண்ணாச்சுங்கிறாங்க? ஒண்ணு இல்ல, மணி ஒண்ணாச்சுன்றா. இல்லையே, பத்திட்டானே ஆகுது. அவளுக்கு முள்ளு ஒண்ண காட்டுது. உடையா அட்வான்ஸா போயிட்டாங்க. ஆமா, இப்ப நீ என்ன சாப்பிடுற? உங்க வீட்டுல பொறை இருக்காது, டீ சாப்பிடலாம். அவருக்கு ஒரு டீ கொண்டாடி 3 ஆயிடுச்சு. என்ன 3 ஆச்சுங்கிறாங்க? அது ஏற்கனவே நான் 2 டீ சாப்பிட்டுட்டேன். இப்ப சாப்பிட்டா 3 டீ ஆயிடும். என் உடம்பு கெட்டக்கூடாதேன்னு ஒரு அக்கறை. பணிவுன்னா இதுல பணிவு, தர்ம பத்தினா இவங்கதான். இவங்க பெய்யும்னா மழை பெஞ்சிடாதா? இது தெரியாம சர்க்கார்ல அங்கங்க மருந்து தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமயத்துல மண்டையில வேக தெளிக்கிறாங்க. அவன் பயிர் அழிஞ்சு போச்சேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஆமா, இவ்வளவு நேரமாச்சு, அவளை என்ன உலுக்கு உலுக்குறேன் பார். ஏண்டி, 2 டீ கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாகுதாடி? சீக்கிரமா எடுத்துட்டு வாடி. சிந்து பாத்து இங்கதான் இருக்குது உயிரோட. சக்கரவர்த்தி, உன்னுடைய ஆண்மைக்கு என்னுடைய பாராட்டுகள். ஒரே ஒரு டீ. டீனால வந்தேதானே இந்த வினையெல்லாம். இந்த பாரு, பாலிய சிநேகிதங்கிற முறையில சொல்றேன். உங்க வீட்டுல டீங்கிற பேரை மாத்து, இல்ல உன் பொண்டாட்டி உன்னை மாத்துன்னு மாத்திடுவா. இந்த பாரு சக்கரவர்த்தி, இந்த ஏரியாவில கிரவுண்ட் 1 ரூபாய்னாலும் எனக்கு வேணாம்ப்பா. அப்பா, என்னப்பாச்சு? ஒன்றே இல்லடா, உங்க அம்மா பர்மிஷன் கொடுத்தாளேன்னு உணர்ச்சி வசப்பட்டு 4 டீ போட்டு கூப்பிட்டேன்டா. அதுக்கு இந்த கதி. மகனே, நீ பருவ மழைய பார்த்திருப்ப, இந்த பாத்திர மழைய பார்த்திருக்கிறியா? ஆமா, எங்கடா பொட்டியோட புறப்பட்ட? அம்மா சொன்னாங்கல்ல, அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன். டேய், எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட சொல்லிட்டு புறப்பட. ஐயோ, இந்த நிலைமையா? நீங்களே சொல்லிக்கங்க. பாட்டு பெட்டியை கொடு. இப்பதான் என் மனசே குளிர்ந்தது. எல்லாம் தம்துணி சாமான வெளியே வந்தீங்க. அந்த குண்டாலாம் உள்ள எழுதிக்க, அதெல்லாம் எடுத்து வந்து போறியா? போட சொல்றேன். ஏண்டி செண்பகம், எப்படி உன் கல்யாணம்? அதுக்காக தான் எங்க அண்ணன் எனக்கு 5 மாப்பிளைய பார்த்து வச்சிருக்காரு. 5 மாப்பிளையா? என்னடி மண்ணு உன்னை பாஞ்சாலி ஆக்கிட்டாரு? ஐயோ பாவண்டி இந்த செண்பகம். ஐயோ, எப்படி சமாளிக்க போற? விடுங்க, எதிர்த்து உங்களுக்கு இதே வேலையா போச்சு. பஸ் வருது. இந்த பஸ்லயாவது எங்க ஐத்தா மூக்கு மாலை மூக்கே வருவாரு போல இருக்கு. அத்தா பாவண்டி குயிலு 5 வயசுல மூக்குவாளி மூக்கற காதலிச்சா. அவன் ஓடி போய் பல வருஷமாச்சு. அவன் வருவான்னு இவ்வளவு கல்யாணம் ஆகாமையே காத்துட்டு இருக்கா. ஆமாண்டி, அவன் எப்ப வந்து அதுக்கப்புறம் இவளுக்கு கல்யாணம் பண்றது? அத்தா வந்திருக்காரு. எங்க அக்கா மூக்குவாளி மூக்க இந்த பஸ்ல வந்திருக்காங்க. போமா, இதே வேலையா போச்சு. 25 வருஷமா உன்னோட ஒரே தலைவலியா இருக்குது. இப்ப என்ன பிரயோஜனம்? பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணை கொடுக்காத நான் சொன்னேன், நீ கேட்கல, கொடுத்த.
இப்ப உன் பொண்ணை விட்டுட்டு அவன் ஓடிட்டான். இப்ப உன் பொண்ணு 10 மாசம் கர்ப்பம். யாருக்கு பொண்ணு கொடுத்தாலும் கர்ப்பம் ஆகுங்க. ஓ, சுமாரியா அது சரி. ஊர் பஞ்சாயத்து பேசும்போது குறுக்க பேசிக்கிட்டு ஏங்க இது மாதிரி நிறைய அசம்பாவிதம் இங்க நடந்து போச்சு. இதுக்கு ஒரு நல்ல முடிவு கட்டணும். இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். சொல்றேன். இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து யாரும் பட்டணத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்கவும் கூடாது, பொண்ணு எடுக்கவும் கூடாது. எப்படி நம்ம பஞ்சாயத்து முடிவு சரிதானே? வாய வச்சுக்கிட்டு ஏன் வஞ்சனை பண்றீங்க? சரிதான்னு சொல்லுங்களேன். வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கா பஞ்சாயத்துல? ஐயா, நம்ம கிராமத்துல பயிர் பச்செல்லாம் வாடுதுங்க. ஒரு வருஷமா மழையே இல்லைங்க. மழை வரணுன்றதுக்காக பண்ணையார வயல்ல உட்காந்துக்கிட்டு வயலில் வாசிக்க சொல்றீங்களா? சும்மாரியா இல்ல பாருங்களேன். அதுக்கு ஒரு நல்ல முடிவை நீங்க தான் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. நம்ம ஊர் முருகனை வேண்டிக்கிட்டு ஐயாவே வேல் குத்திக்கிட்டா மழை வரும் நம்ம ஊர் பூசாரி சொல்றாருங்க. பூசாரி சொன்னாரா? அவருக்கு என்னையா வேலை? இன்னைக்கு வேலை குத்திட்டு வர சொல்லுவாரு, நாளைக்கு ஒரு ஆடே குத்திட்டு வர சொல்லுவாரு. ஏயா எங்க பண்ணையார கொலகாரனாக்க பாக்குறீங்களா? கமனியா முருகா, ஊர் மக்கள் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். நாளைக்கு என் பெருமான் முருகன் பேரை சொல்லி வயிற்றுல வேலைக்கிட்டு ஊர்வலம் வந்துடுறேன். ஐயோ என்னம்மா உங்க அண்ணன் வயித்துல வேலை குத்திக்கிறாங்கிறாரு? அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. நான் இப்ப என்ன பண்றது? எங்க அண்ணன் அந்த முருகன் தான் காப்பாத்து. எங்க அவ்வா ஞான வண்டிதான் பள்ளி தேவையானைக்கு அப்பண்டே ஞான பழத்தை பிழிந்த புளிஞ்சு கிளாஸ்ல ஊத்தி அதை எத்தனை நாள் விக்க போறீங்களா? முதலாளி, வர வர நீங்க பழக்கிற வியாபாரம் மாதிரி ஆயிட்டீங்க. அதற்கிட்ட முதலாளி, வெளியே ஜனங்க கண்ணா பின்னான்னு கூட்டம். நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்துல சவுடாலா வகுத்துல வேலை குத்திக்கிறேன்னு வந்துட்டீங்க. நீங்க வகுத்துல வேலை குத்திக்கிற, இப்ப ஜனங்க உங்களை குத்திடுவானுங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க முதலாளி? இதான் உனக்கு எனக்கு உள்ள டிஃபரன்ஸ். வயிற்றுல வேலை தானே குத்தணும். எப்படி குத்தணும் பார். வேல் 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 வேலாயுதா. இல்ல முதலாளி, வேலையே வளைச்சிட்டீங்க. நீங்க வளைக்கிறதான் பெரிய ஆளாச்சு. அது சரி, எப்படி குத்திக்க போறீங்க? இத புடி. இந்த துண்டை டேப்ல கட்டி நடுவுல குங்குமம் தடனா சரியா போச்சு. முதலாளி, சும்மா சொல்லக்கூடாது. நீங்க வேலை மட்டுமா வகுத்துல குத்துறீங்க, ஜனங்க காதலையும் நல்லா குத்துறீங்க. இந்த குரலுக்கு சோல் ப்ரொப்ரைட்டர் நம்ம ஒரு ஆள் தான். வா ஜனங்களை ஆசீர்வாதம் பண்ணுவோம். கண்டனுக்கு அரோகரா, ஞான பண்டிதனுக்கு மனோகரா. சாமிய பிடிங்கயா. பொம்பளைங்களா இருக்காங்களாடா? இருக்காங்க இருக்காங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு மனோகரா. என்னையா படம் பேர்லாம் சொல்லிக்கிட்டு? முருகனுக்கு கந்தனுக்கு கந்தனுக்கு முருகனுக்கு. என்ன அவுட் ஹவுஸரா இருக்காங்க பொம்பளைய காணா? எல்லாம் நிக்கிது பொம்பளை, அந்த புடவை கட்டி நிக்கிது பாருங்க. கந்தனுக்கு கந்தனுக்கு. நல்லா இருக்கா? இது என் சம்சாரங்க. பொண்ணை கூட்டிட்டு உள்ள போடி இரு, உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். இந்த ஆளை நம்ம தெருப்பக்கமா கூட்டு வந்திருக்க கூடாது. கந்தனுக்கு சாமி, எங்க அத்தா மூக்குமாரி மூக்கை எப்ப வருவாரு? சீக்கிரமே வந்துருவாரியோ. ஏதாவது மசியுமா? கடையை பாத்தீங்களா வளைஞ்சிருக்கு? ஏய்யா? உள்ள வெட்டர்வா வச்சிருக்கா. எடுத்து வீசினா உங்க கழுத்து தாங்காது. அடுத்த தெரு பாப்பா. வா முருகா. ஐயோ, ஏதாவது மசியுமா? முன்னுக்கு போங்க, முயற்சி பண்றேன். சீக்கிரம் பண்ணு. வா வரமா. அம்மா, சாமி கிட்ட என்னமா வேண்டிக்கிட்டேன்? எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்க. உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னா நான் சொல்றபடி கேக்குறியா? கேக்குறேங்க. நந்தவனத்துல சாயங்காலம் சாமிக்கு பூ பறிக்க வர்றீங்க? வரேங்க. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேன். அப்படி வரல சாமி கண்ணா குத்திரும். இல்ல, நிச்சயமா வரேன். கண்டிப்பா வரணும். என்னது நந்தவனத்துல யாரையுமே காணோம்? என்னம்மா வாங்க அண்ணே. பூ பறிக்க வந்தியா? கூட இல்லாம வந்திருக்க, கூட உள்ள இருக்கு, போய் எடுத்துக்க. போ போமா போ. ரேடியேட்டர் ஹீட் ஆயிருச்சு. தண்ணி வேணும். தண்ணி கிடைச்சாலும் கொண்டு வரதுக்கு தின்னு வேணும். நான் அப்பவே சொன்னேன்ல, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு.
எது அம்மாவா? ஏயா என்ன பார்த்தா உங்க அம்மா மாதிரியா தெரியுது? எங்க அம்மா இவ்வளவு அசிங்கமா இருக்க மாட்டாங்க. ஒரு மரியாதைக்காகத்தான். ஏயா கிண்டலா பண்ற? எங்க கிட்ட ஏதாவது வாலாட்டின உட்கார வச்சு ஒரு குடம் தண்ணியை தலையில ஊத்திடுவோம். உங்க தண்ணி எனக்கு ஊத்த வேணாமா, என் காருக்கு ஊத்துனா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஹெல்ப்பா? ஆமா, எந்த ஊரு? பட்டணம் தான். பட்டணத்துக்காரரா? அடியே, பட்டணத்துக்காரன் கூட நம்ம பேசணும்னு இந்த கிராமத்துக்கு தெரிஞ்சது, இந்த கிராமத்தை விட்டே நம்மள விரட்டிடுவாங்க. இப்ப என்னடி பண்றது? பேசாம போயிடலாம். என்னம்மா நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, யாருக்கு தண்ணி குடுக்கறதுன்னு யோசனை பண்றீங்களா? கொடுக்க முடியாது, போயா. ஏமா உங்ககிட்ட மரியாதையை கேட்டா கொடுக்க மாட்டீங்களே, கொடுங்க. கொடுமா. இந்த அடிக்கு இப்படி பயந்தன, போக போக எவ்வளவு அடி இருக்கு தெரியுமா? ரொம்ப அடிபடுச்சா? ஏயா கீழே தள்ளுற? நான் எங்கம்மா தள்ளி விட்டேன், நீ தானே விழுந்த. சரி வா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரேன்னு சொல்லி கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் கீழே தள்ளுறதும் தூக்கி விடுறதும் என்ன விளையாடுறியா? அதுக்கு போய் ஏமா இப்படி கோச்சிக்கிறவா? ஒண்ணு வேண்டாம் விடியா. நீ எனக்கு சைக்கிள் கத்து தரவும் வேண்டாம், நான் உனக்கு நீச்சல் கத்து தரவும் வேண்டாம், போயா. இதனால் இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், வருஷா வருஷம் நடக்கிற மாதிரி இந்த வருஷம் ரேக்லா பந்தயம் நடக்க போகுது. பந்தயத்தில் ஜெயிக்கிறவங்களுக்கு பொன்னியார் பரிசு கொடுப்பார். நீங்க வீட்டுக்கு போடி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துடி. நம்மள பார்த்துட்டு தான் அந்த பொண்ணுங்களை எல்லாம் தனியா அனுப்பிட்டு வர. இன்னைக்கு நம்ம மனசுல உள்ள ஆசைகள் எல்லாம் சொல்லிட வேண்டியதுதான். ஐயோ, ஐயோ. செம்பகம், நீ எனக்காக இங்க வந்து நிக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் கூட மனம் திறந்து பேசணும்னு நினைக்கிறேன், முடியலையே. எங்க அப்பா என் கூடவே வந்து கழுத்தா இருக்கிறாரு. அவர் எனக்கு துணையா இருப்பாருன்னு நினைச்சேன், விலையா வந்து சேர்ந்திருக்காரு. வயசுதான் ஆயிடுச்சே தவிர அவருக்கு அறிவே கிடையாது. ஏண்டா கூட்டிட்டு வந்தோம்னு ஆயிப்போச்சு. சரியான திம்ம தடியானா இருக்காரு. அவரை நினைக்கும் போது அப்படியே கழுத்தை நினைச்சு கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எங்க அம்மாவை நினைச்சேன், வேண்டான்னு விட்டுட்டேன். உன் மனசுல எவ்வளவு ஆசைகள் இருக்கு, அத வெளியே சொல்ல நீ வெக்கப்படுற. ஏன்னா நீ ஒரு பொண்ணு தானே. அதனால நானே சொல்றேன், இன்னைக்கு இதே இடத்துல இந்த தென்னை மரத்து சாட்சியா உன்னை நான் கொன்னே போடுவேன். ஏன்டா நான் அறிவு கட்டவனா? நான் திம்மத்தடியனா? நானாடா உன் கழுத்த இருக்கிறேன்? அடே, உனக்காக குடிமையை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை எனக்கெல்லோடா தெரியும். என்ன மன்னிச்சிருப்பா, அந்த பொண்ணு மேல உள்ள ஆசையில நான் இப்படி பேசிட்டேன். அட மடப்பைய பவனே, ஆசைப்பட்டா மட்டும் போதாதடா, அறிவு வேணும்டா. பொட்ட சிப்பினாலே சுத்திட்டு இருந்தா நம்ம பொட்ட பையன் நினைச்சிட மாட்டா. கட்டபொம்மை பரம்பரை காட்டுற வேணா. அதுக்கு நான் என்னப்பா பண்றது? ஏறி ஓட்டிடணும்டா. எதை? ரேக்லாவ. எப்பா அந்த ரேக்லா இங்க பாருங்கப்பா. எப்பா நான் சொல்றேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு நடக்கிற ரேக்லா பந்தயத்துல நீ ஏறுற, ஓட்டுற, ஜெயிக்கிற. அப்பத்தாண்டா அந்த பண்ணையார் உன்னை மதிப்பா, அந்த பொண்ணு மேல. மாயாண்டி, நம்ம ஊர்ல வருஷம் நடக்கிற குதிரை பந்தயத்துல நம்ம குதிரை ஒரு பையன் ஜெயிச்சது இல்ல. இந்த வருஷமும் நீ தான் ஜெயிக்கணும். அந்த கருப்பு பயிலுக்கு மூஞ்சல கரிய பூசணும். கறிக்கும் போல இருக்கு. குதிரையா? வணக்கம். வருஷம் நம்ம ஊர்ல நடக்கிற குதிரை பந்தயம் மாதிரி இந்த ஜில்லாவிலேயே கிடையாது. ரெடியா? விவசாயம் இல்லன்னா குதிரைங்க ரெடியான்னு கேக்குறேன், ஆளுங்க ரெடியான்னு கேளு. சரி, பந்தயத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே?
அமைதி அமைதி. இப்போ பந்தயத்துல ஜெயிச்ச நம்ம சொக்கன நம்ம பண்ணையார் பாராட்டி பேசி பரிசு வழங்குவார். அவனை நான் என்ன பாராட்டுறது? ஏதோ குதிரை கைவால ஜெயிச்சுட்டான். நான் குதிரையை பாராட்டி பேசுறேன். இவர் என்ன பாராட்டுறது? ஜெயிச்சவை என் மகன், நானே பாராட்டி பேசுறேன். Ladies and gentlemen of Kottambatti, in the conducted chariot race, my son has come in the first place and won the race. It is not a pleasure to me alone. It is a pleasure to one and all who have gathered here. Thank you, thank you, thank you all. அதாவது நடந்து முடிந்த இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற என் மகன் வீர திருமகன். கைத்தட்டுகோ கைத்தட்டுகோ. எங்க வலிக்குது? இது வரைக்கும் நான் இப்படி அவமானப்பட்டதே இல்ல. ஏற்கனவே 2-3 தடவை அவமானப்பட்டிருக்கோங்க. இப்படி பட்டது இல்லையா? விவரமா சொல்லுங்க. அந்த பையன் திடீர்னு இங்கிலீஷ்ல லா பேசுறான், திடீர்னு பேசுறான், திடீர்னு பேசவே மாட்டேங்கிறான். அவன் யாருன்னு கண்டுபிடிச்சா முகமுடிய கிழிக்கிறேன். ஆமா, நீங்க அவனை கிழிக்கணும்ன்றீங்க, அவன் 6 விரல்கார முகமுடி கிழிக்கணும்ன்றான். சீக்கிரம் யாராவது ஒரு ஆள் கிழிங்க, நான் பாக்கணும். பேசறியா? பாவம், அவருக்கு அடிபட்டிருக்கும் போல இருக்கு. எப்படியாவது போய் அவரை பார்த்தாகணுமே. எப்படி போறது? அண்ணே அண்ணே. என்னமா ஏமா இப்படி ஓடி வர? செண்பகம் உன்னை பாக்குறதுக்காக ஆம்பளை வேஷத்துல வைத்தியர் மாதிரி இங்க வரானா? ஆம்பளை வேஷத்துலயா? ஆமாண்ணே, நீ அவகிட்ட ஏமாந்துடாத. சரி சரி, நான் கவனிச்சுக்கிறேன், நீ போமா. இப்ப நானும் அவங்க கிட்ட இங்க வருவேன். வரட்டுமா? ருக்குமணி ருக்குமணி, எப்படி இருக்கு என் வேஷம்? அந்த ஆம்பளை மாதிரியே இருக்கு. ரொம்ப கொஞ்ச உன் கற்புக்கு ஆபத்து. போடி வா போலாம். அண்ணே அண்ணே, வைத்தியர் வந்தாச்சு. வாங்க வைத்தியரே, வாங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அதான் வந்துட்டல. வைத்தியரை பார்த்தா ரொம்ப இலசாவும் இருக்காரு, புதுசாவும் இருக்காரு. என்னையா இலசு புதுசுன்னு பேசிட்டு இருக்க? நான் இந்த ஊருக்கு பழசுதான், நீதான் புதுசு. என்ன உங்க பேச்சே ஒரு தினசா இருக்கு. ஐயோ, என்னையா எங்க வலிக்குது? எங்க வலிக்குதா? ஐயோ, என்னையா வேட்டி அமுக்குற? என்ன வைத்தியர, வேட்டி அவுந்துருச்சு, கட்டுறேன். சரி சரி, உட்காருங்க. வைத்தியர, நீங்க ரொம்ப தான் வைக்கப்படுறீங்க. இப்படி கத்துற? எங்கதான் அடிபட்டது? எனக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்ன வெக்கமா இருக்கா? நீங்களும் நானும் ஒண்ணு, பக்கத்துல பொண்ணு, அதுவும் நின்னு பாக்குதே. அதுக்கு இந்த ஆட்டம் ஆட்டுற? சும்மா ஒரு இதுக்குதான். பாப்பா, வைத்தியர் தனியா வைத்தியம் பார்க்கணும், நீ போமா. சரி வெளியோ போயிடாத. போ போயிடாத. போமா. அடடட, ஒருளுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடிம்பாங்க. அந்த மாதிரி நீங்க 2 பேரும் என்ன போட்டு இந்த இடம் எடுக்கிறீங்களே. வைத்தியரே, நீங்க இருந்து தனியாவே வைத்தியம் பார்த்துட்டு வாங்க. நான் இனிமேல் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. நான் வைத்தியரே, அந்த பொண்ணு உங்களை ஒரு தினசாவே பாக்குது. பின்னாடி போயிடாதீங்க, உங்களை அது கெடுத்தாலும் கெடுத்தாலும். அப்படியா? ரொம்ப அனுபவம் போல இருக்கு. நான் பாக்காத பொண்ணுங்களா? எங்க ஊர்ல போய் கேட்டு பாருங்க, பாதி குழந்தைங்க என்னதான் அப்பா அப்பான்னு கூப்பிட. பொம்பளை விஷயத்துல நீங்க எவ்வளவு மோசமானவரா? வைத்தியரே, எதுக்காக இப்படி அழறீங்க? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? நான் வரேன். நான் வரேன். சரி சரி, போறதுதான் போறீங்க. தொங்குற மீசைய கொஞ்சம் ஒட்டிட்டு போங்க. மீசியா? செண்பகம், நீ ஆம்பளை மாதிரி நடிச்ச, நானும் பொம்பளை பின்னாடி சுத்துற மாதிரி உங்ககிட்ட நடிச்சேன். அப்படியா? ஆமா, உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் நான் மனசார கூட நினைச்சு பார்த்ததில்லை.